ஜூன் 12, 2025 இந்தியா எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய விமான விபத்து. கடைசி 25 வருடங்கள்ல நடந்திராத மிகப்பெரிய விமான விபத்தாகவும் கருதப்படுது. 270 உயிர்களை கொன்ற ஏர் இந்தியா விமானத்தை பத்தின இன்வெஸ்டிகேஷனை பார்ப்போமா? இது உங்கள் இன்ஃபோ பார்டர். இனிதே இந்நாளை தொடங்குவோம். ஜூன் 12 சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பின போயிங் 787 ரக ஏர் இந்தியா விமானம் மதியம் சரியா 1:38 மணிக்கு பிளைட் டேக் ஆஃப் ஆக வேண்டிய நேரம் வந்திருக்கு. அண்ட் அதன்படி பிளைட் டேக் ஆஃபும் ஆயிருக்கு. சுமூகமா பயணத்தை ஆரம்பிச்ச ஏர் இந்தியா விமானம் 20வது நொடியில 650 அடியை எட்டி இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 650 அடி மெதுவா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பயணம் ஆரம்பிச்சு சரியா 30 நொடிகள், அதாவது மதியம் 1:39 மணிக்கு ஏர் இந்தியா பைலட் கிட்ட இருந்து ஒரு கமெண்ட் வருது. அதுதான் மேடே. பொதுவா ஏவியேஷன்ல மேடேன்ற கமெண்ட் இதுக்கப்புறம் விமானத்தை இயக்கினா பேராபத்து ஏற்படும்ன்றத குறிப்பிடுது. இதோட நோ த்ரஸ்ட், லூசிங் பவர், அன்ஏபிள் டு லிஃப்ட்ன்ற கமெண்ட்ஸ் தான் பைலட்டோட இறுதி வார்த்தைகளா இருந்திருக்கு. பைலட் கமெண்ட் கொடுத்த அந்த நேரத்திலேயே விமானத்தோட உயரம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கு. விமானம் பயணத்தை தொடங்கின 33வது நொடியில ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் கேண்டீன் மேல மோதி பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பேரழிவுனால விமானத்துல பயணிச்ச 242 பேர்ல 241 பேர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டா அவர் தான் விஸ்வாஸ் குமார் ரமேஷ். ஏர் இந்தியா 717ல இவருக்கு கொடுக்கப்பட்ட சீட் 11A. தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி விமானத்தோட உயரம் 100 அடிக்கும் கீழே குறைஞ்சப்போ அங்கிருந்து எக்ஸிட் வழியா கீழே குதிச்சு தன்னோட உயிரை காப்பாத்தி இருந்திருக்காரு. ஹாஸ்டல் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருந்த 30 மாணவர்கள் இறந்துட்டாங்க. அண்ட் நிறைய பேர் படுகாயங்களோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இறந்தவர்களோட உறவினர்கள் கண்ணீர் மல்க மருத்துவமனையில காத்துக்கிட்டு இருக்காங்க. 270 பேரோட சடலத்தை இதுவரையும் மீட்டிருக்காங்க. அண்ட் அதுல 30 பேரோட டிஎன்ஏ மேட்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி ஏர் இந்தியா 171 டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு. அண்ட் அதுல வந்த பயணிகள் விமானத்துல சிறு கோளாறுகள் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. க்ரூ மெம்பர்ஸை கால் பண்ற பட்டன் ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமும் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் முறையா இயங்காம இருக்கிறத பயணிகள் கவனிச்சிருக்காங்க. போயிங் 787 ட்ரீம்லைனர் ரக இந்த விமானம் வலுவான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கு. இந்த ரக விமானங்கள் இப்படிப்பட்ட விபத்துல சிக்கிறது இதுவே முதல் முறை. இந்தியாவோட சிவில் ஏவியேஷன் செக்டார் விமானம் விபத்துக்குள்ளான காரணம் என்னன்னு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஏவியேஷன் ரெகுலேஷன் ஏர் இந்தியா போயிங் விமானங்களை ஜூன் 15க்குள்ள ஒன் டைம் மெயின்டெனன்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா விமானங்களும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் மெயின்டெனன்ஸ் செக்க முறையா பண்ணணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. விமானத்தோட கருப்பு பெட்டியை கைப்பற்றி அதுல உள்ள தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை மூலமா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செஞ்ச இன்வெஸ்டிகேட்டர்ஸ் விமானம் புறப்பட்டு 17 செகண்ட் வரையும் முறையா இயங்கினதா தகவலை தெரிவிச்சிருக்காங்க. 20வது செகண்ட்ல தான் பிளைட் தன்னோட பவரை லூஸ் பண்ண ஆரம்பிச்சு உயரம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. விமானத்தோட 2 இன்ஜின்கள்லயும் எந்த விதமான நெருப்பு இல்லன்றத சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பைலட்டோட இறுதியான 4 கமெண்ட்ஸ்மே ஏர்போர்ட் டவரை ரீச் பண்ணிருக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்திலே பிளேனோட கனெக்ஷன் லாஸ்டும் ஆயிருக்கு. விமானம் விபத்துக்குள்ளான காரணம் என்னன்னு ஜூன் 12 இரவு வரையும் இந்தியன் இன்வெஸ்டிகேட்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல. விமானம் இப்படியும் விபத்துக்குள்ளா இருக்கலான்ற 3 பாசிபிலிட்டி காசஸ் இந்தியன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இன்ஜின் த்ரஸ்ட் பாசிபிலிட்டி. அதாவது ஒரு விமானம் பறக்க உந்துதல் சக்தின்றது அவசியமான ஒண்ணு. விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி தேவைப்படுற உந்துதல் சக்தி கிடைச்சதான்றது தான் இங்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அடுத்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் விமானத்தோட பிளாப்ஸ் பக்கம் திரும்புறாங்க. இஃப் எனி கேசஸ் பிளாப்ஸ் ஒழுங்கா அமைக்கப்படலனாலும் தேவைப்படுற உயரத்தை எட்ட முடியாது. ஆன்டி டெரர் ஸ்குவாடும் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஒரு பார்ட்டா இருந்திருக்காங்க. இந்தியன் அபிஷியல் சிசிடிவி ஃபுட்டேஜோட என்டையர் கிளிப்ல விமானத்தோட லேண்டிங் கியர் ஓபன்லயே இருக்கத நோட் பண்றாங்க. இதுவும் ஒரு பாசிபிளான தியரியா கருதப்படுது. ஏன்னா விமானி முன்கூட்டியே விமானத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கத உணர்ந்து எமர்ஜென்சி லேண்டிங்க்கு தயாராகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. பொதுவா எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ஒரு பெரிய ஓபன் ஸ்பேஸ் தேவைப்படும். பட் இங்க அந்த எமர்ஜென்சி லேண்டிங் பாசிபிளான்னு கேட்டா ரொம்பவே கஷ்டம் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஜின்ஸ்ல எந்த ஒரு நெருப்பும் தென்படல. அதனால பர்ட் ஸ்ட்ரைக் நடந்திருக்க பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. இன்னொரு பாசிபிலிட்டி
பாசிபிலிட்டி தியரியா கருதப்படுறது ஏர் இந்தியாவோட ஃபால்ட். ஏர் இந்தியா இந்த பிளைட்டை முறையா மெயின்டைன் பண்ணிருக்காங்களான்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா பார்க்கப்படுது. ஏர் இந்தியா 171 விபத்துக்குள்ளானதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு கருதப்படுது. பட் இந்த பாசிபிலிட்டி தியரிஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கு. அதுதான் பிளாக் பாக்ஸ். இதுல இருந்து தகவல்களை சேகரிச்சுட்டாலே விமானம் விபத்துக்குள்ளான காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இறந்தவர்களோட குடும்பத்துக்கு ஏர் இந்தியா ஓனர் டாடா குரூப்ஸ் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்திருக்காங்க. என்னதான் நஷ்ட ஈடு கொடுத்திருந்தாலும் இறந்தவர்கள் குடும்பத்தோட காயத்தை போக்கிட முடியுமா? இந்த சம்பவத்துல இருந்து மீளவே அவங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். பட் நான் சொல்ல வர்றது ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் மூவ் ஆன். இதனால போன உயிர்கள் திரும்ப வராது. இதுதான் மனிதனோட வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை என் வாய்ஸ்ல கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸை நோட்டிபிகேஷனா பெறுவீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து பாக்குறேன். இது உங்கள் இன்ஃபோ போர்டர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.